இந்த கொடிய குஷ்டரோகத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். என் பொண்டாட்டி, பிள்ளைங்க, என் சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க. இந்த கொடூரமான நாத்தத்தை என்னால தாங்கவே முடியலையே. என் சாப்பாடு கூட என்னால எடுத்து சாப்பிட முடியல. இவங்க சொன்னாங்க இயேசு என்னையும் தேடி வருவாரான்னு தெரியல. இந்த கொடுமையான அருவருப்பான வாழ்க்கை எப்போ மாறும்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஐயோ இந்த நாத்தம், ஐயோ இந்த வலி, இந்த வேதனை, அருவருப்பு எப்போ என்னை விட்டு நீங்குமோ தெரியலையே. ஐயோ இயேசுவே, இயேசுவே, ஐயா இந்த கொடிய குஷ்டரோகத்தினால நான் ரொம்ப அவதிப்படுறேங்க. என்னால சாப்பிட முடியலங்கய்யா. என்னை எல்லாரும் புறக்கணிச்சுட்டாங்க. இயேசுயா, உங்களுக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்க உங்களால கூடும் ஐயா. எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக. ஐயோ என்னோட கை, இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி என்னோட கையை பார்த்ததே இல்லையே. ஐயோ என்னால நிக்க முடியுது. என் கால்கள்லாம் நல்லா ஆயிடுச்சு. ஐயோ என்னை தொட்டு கூட இந்த உலகத்துல யாரும் இது வரைக்கும் பேசுனதே இல்லை, ஒரு நிமிஷம் கூட. ஆனா அவர் என்னை தொட்டு என்னை சுகமாக்கி இருக்கிறாருன்னா உண்மையாவே இயேசுதான் கடவுள், இயேசுதான் தெய்வம். இயேசுப்பா, நீங்க தான் என்னோட கடவுள். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த உலகத்துல பாருடா, எல்லாரும் சந்தோஷமா வாழ்றாங்கடா. நம்மளால மட்டும் எந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலடா. நம்ம வாழ்க்கை இப்படியே இருநிலையா முடிஞ்சுக்க போலடா. நம்ம வாழ்க்கை எப்படா மாறும்? நீ எதுக்காகவும் கவலைப்படாதடா. நம்ம நிச்சயமா மத்தவங்கள போல ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்வோம்டா. நம்மளும் வெளிச்சத்தை காட்டுற நாள் கண்டிப்பா வரும்டா. எப்படா மாறும்? எப்படா நம்ம வெளிச்சத்தை காண்போம்? நீ கவலைப்படாதடா. நான் இயேசுங்கிற ஒருத்தரை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறேன்டா. அவரு மரிச்சவங்களெல்லாம் கூட எழுப்புறாராண்டா. பேச முடியாதவங்களை பேச வைக்கிறாராண்டா. நடக்க முடியாதவங்களை கூட நடக்க வைக்கிறாராண்டா. நம்ம அவரை தேடி போலாம்டா. இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா நமக்கு அவர்கிட்ட போலாம், சுகம் கிடைக்கலாம். கண்டிப்பா நம்ம அவரை தேடி போலாம்டா. நம்ம இயேசுவை தேடி போலாம்டா. போலாம்டா. இயேசு வராதடா. வாடா வாடா. இயேசுவே, இயேசுவே, குமாரனே, குமாரனே, எங்களுக்கு இரங்கப்பா, இரங்கப்பா. எனக்கு சுத்தமாக விசுவாசத்தின்படியே உங்களுக்கு ஆக கடவுள். அவனால முடியாது இல்லடா. வாடா தீர்க்கலாம். பாத்துடா பாத்துடா. இவன் பாவம் இல்லடா. ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டே இருக்கானேடா. இவனால நம்மளும் கஷ்டப்படுறோம். அவனுக்கு உதவி இல்லாம வாழவே முடியலடா. நிறைய பேர்ல போயிட்டோம். உனக்கு சுகமே கிடைக்கலையடா. யாருடா எனக்கு சுகம் கொடுப்பா? ஆமாடா, நம்மளாம் எவ்வளவு ஜாலியா இருந்தோம்லடா. பாத்தியாடா இவன்
இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே கூட உங்க இருதயத்துல கூட அநேக பாரத்தோட வேதனையோட வந்திருக்கீங்க. இது எனக்கு வெளியரங்கமான பாரம் தான். ஆனா இருதயத்துல இருக்கிற பாரத்தை ஏசப்பா நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமா அவருக்கு ஒரு விடுதலை கொடுப்பாரு. அவர்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது இந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெரிய சுகத்தை கொடுத்து அந்த பாரங்களிலிருந்து வேதனைக்கு ஒரு விடுதலை கொடுத்து எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது போல நிச்சயமா உங்களுக்கு அவர் சந்தோஷத்தை கொடுத்து உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாரு. ஆசீர்வதிப்பார்.
தேவன் செய்த உண்மையான அற்புதங்களை தான் இப்ப நம்ம அது ஒரு காட்சியா நம்ம பார்த்தோம். கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், ஆனா தேவனை அறியாத ஜனங்கள் அநேக பேர் வந்திருக்கிறீங்க. நிச்சயமாவே இது தேவன் செய்த உண்மையான ஒரு சம்பவங்கள், அதிசயம், அற்புதம். நிச்சயமா இதை நீங்க யோசிங்க. இது நீங்க உங்க ஆழ் மனசுக்குள்ள கொண்டு வரும்போது தேவன் நீங்க எதுலெல்லாம் நீங்க கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ தேவன் அது எல்லாவற்றிலும் இருந்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து ஒரு ஆசீர்வதித்து அவர் அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென்.